காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு? நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா? ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா? இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன். அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க. என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி? கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை. நான் இன்னைக்கு காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னன்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி, இது வரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னும் மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு? சார், நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14,
அவரோட மனசின் வயசு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டா அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக விழலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டிருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நர்சம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க. முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம். நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏமா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களா ஆயிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாம பேய் மழையா கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களாகணும், அப்போதான் சீரா மழை பெய்யும். மாசத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பல்ல நல்லவன் யாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையா அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்திருக்குது. ஆரம்பிச்ச மழை வர வர கடுமையா ஆகிட்டு இருக்குதே தவிர நிக்கிற பாடா தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ள இருந்தா ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சி விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவா இருந்த ஒரு மண்டபத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையா இருந்தது. இடி எந்த நேரத்திலையும் விழலாம்ங்கிற நிலைமை. எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தா கூட இடி இந்த மண்டபத்தில் விழுந்துரும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினைச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோ எதிர்த்தாப்புல கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமா மரம் ஒன்று இருக்கு பாருங்க. பொதுவாக இடி சுலபமா விழறது அது மாதிரி உயரமான மரத்துல தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மள பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்துல இடி விழுந்துரும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர். இது நல்ல யோசனையா பட்டது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழல. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க, எல்லாரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியா இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். அதனால துணிச்சலா போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி.
இடி விழுந்துட்டுது. எங்க விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேல இல்ல, மண்டபத்துல விழுந்தது. மண்டபத்துல இருந்தவங்க பூரா காலி. அந்த ஒரு ஆள் மட்டும் புழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்துல விழாம இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தர் அப்படிதான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துகிட்டு இருந்தான். அதுல மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்றேன் நான்? இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்க எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னாரு ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க, வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்க காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா பெரிய வல்லுநர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமா அனுபவப்பட்டவங்க, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போறத. எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமா நீங்க சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோட போகணும், அது முக்கியம். அதுல கவனமா இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்றாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் மலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பையாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடிச்சது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுகிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரிச்ச முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேற விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சிருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சம்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார். உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார், கண்ணத்தை தடவிக்கிட்டே.
ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ள பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினைச்சு ரொம்ப ஏக்கம், அதுக்கு பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்க இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவரா இருங்க, அதாவது ராஜாவா இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்ன தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுவே ராஜ நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு, ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா, நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்கறதே இல்லை. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த 2 காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த 2 காலையும் அழுத்திச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ 4 காலம் வசமாக சேத்துல அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது. என்ன இது, தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சி ஆயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன். சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவா எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நண்பர்கள் கூப்பிட்டது தான். ஏன்னா வானொலி நிலையத்தில் இருந்த நண்பர்கள் பிறகு தொலைக்காட்சி நிலையத்துக்கு போனாங்க. அதனால அந்த நட்பு காரணமா பல பேர் பல நிகழ்ச்சிகள் இது மாதிரியான நேர்காணலுக்கு இப்போ செய்கிறீர்கள், இதே போல ஒரு நேரடி ஒலிபரப்புக்கு அதுக்கெல்லாம் இப்போ கூப்பிடுறது உண்டு. இன்னொரு விஷயம், வானொலியில சென்னை வானொலியில ஒரு 5 ஆண்டு காலமாக நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரடி ஒலிபரப்பு தினசரி 3 to 4 மணி வரைக்கும், மதியம் 3 முதல் 4
மணி வரை வண்ண மணிமாலைன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். அதுல ஒரு பிரமுகரை கூப்பிட்டு, ஒரு டாக்டரை கூப்பிடுறது, வக்கீலை கூப்பிடுறது, தமிழறிஞர்களை கூப்பிடுறது. நான் தொடர்பாளராக உங்களை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய இதுங்க. சென்னை வானொலியில் அதை பண்ணிட்டு இருந்தோம். தொலைக்காட்சியில அப்பப்போ ஏதாவது அழைப்பு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வது உண்டு. இப்போ சன் தொலைக்காட்சியில இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிர்வாக அமைப்பு. கிராமத்தினுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் நாமே செய்து கொள்ளலாம். இப்போ தெருவில் விளக்கு இல்லை, அல்லது சாலை வசதி இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை அப்படின்னா அதுக்கான பண உதவி அரசாங்கம் பண்ணுது. அதை நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரு தீர்மானமாக போட்டு அதுக்கான வழிமுறைகளோடு அது செஞ்சுக்கலாம். கிராமத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம். நீதி நிர்வாகம் தொடர்பான இதுகளில் நீதி இல்லை. அதாவது இப்போ ஒரு விவகாரம்னா ஒன்று போலீஸுக்கு போகும் அல்லது கோர்ட்டுக்கு போகும். அது வேற. மற்றபடி பேச்சுவார்த்தையில் இப்போ நடந்து முடிச்சுக்கிறது உண்டு. சின்ன சின்ன தகராறுகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது இப்போ சின்ன ஒரு வேலி தகராறு அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு இப்படிலாம் கூட வரும். இவங்களெல்லாம் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அனுப்ப வேண்டியது இல்லையே. நாங்களே பேசி ஒரு 4 பேர் உட்காந்து பேசி தீர்த்து வச்சிருவோம். தகவல் எப்படின்னா, நாங்கள் எந்த செய்தியை சொன்னாலும் அதுல ஒரு கதையா சொல்லிடுறது. தகவலுடைய வடிவமே அப்படித்தான். என்கிட்ட ஒரு செய்தியை கொடுத்துருவாங்க, அதனுடைய வடிவம் அதை ஒரு கதை மாதிரி வடிவத்தை உண்டு பண்ணிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ மக்கள் தொகை அதிகமாக போயிட்டுது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்கு, அதை பண்ணுவாங்க. அல்லது இப்போ அந்த சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு வந்தது. அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு 1995 வருஷம். நாடுகளுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும், மனிதர்களுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும்னு. அப்ப என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு, இன்னைக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டினுடைய நாள், அதனால அதை பத்தி ஏதாவது இன்று ஒரு தகவல் சொல்லு அப்படின்னு சொன்னார். சகிப்புத்தன்மையை வலியுறுத்துறது மாதிரி சொல்லணும்னு. இவ்வளவு காலம் இன்று ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு சகிப்புத்தன்மை வளர்த்துருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது இல்லை, இன்றைக்கு ஏதாவது சிறப்பா ஏதாவது சொல்லு அப்படின்னார். அப்போ ஒரு கதை மாதிரி பண்ணிரும். அதாவது சகிப்புத்தன்மை ஆண்டுங்கிற அந்த செய்தியை நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு ஒரு கதையை உண்டு பண்ணிடுறது. நான் உண்டு பண்ண கதை என்னன்னா, ஒரு டாக்டர் ரூம்ல இருக்கார், வெளியில வரிசையா பெஞ்சு போட்டிருக்கு, அதுல 40 பேர் உட்காந்துருக்குறாங்க. 40 பேர் வாயில 40 தெர்மாமீட்டர் இருக்கு. 40 பேர் சட்டையை கட்டி சுருட்டி வச்சிருக்கிறான் பக்கத்துல. 40 பேர் வரிசையா டாக்டர் பாக்குறதா தெர்மாமீட்டரோட உட்காந்துருக்காங்க. அதே தெருவில் ஒருத்தன் கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான், விரல்ல பட்டு போச்சு சுத்தியல். சரி, நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்திருக்கான். அந்த நர்ஸ் என்ன சொல்லி, 41வது ஆளா உட்கார் அப்படின்னு. இல்லம்மா விரல் தானே இருக்கான், அதெல்லாம் இங்க ரூல்னா ரூல் தான், உட்கார்ந்தான். சட்டையை கட்டுன்னு இருக்கு, மறுபடியும் விரல காட்டியிருக்கான். அதெல்லாம் கிடையாது, நீ சட்டையை கட்டி எல்லாரையும் பாருன்னு கட்டி வச்சுட்டான். வாயை திறந்தான், ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டே விரல பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இதுக்கு போய் எதுக்கு தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, அவன் விரலும் நசுங்கிருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்கு. எதுக்கு வந்தேன்னு கேட்கணும்னு பார்க்குறான், வாயை திறக்க முடியல இவன் கேட்கறது. அதே மாதிரி 40 பேரும் பேசுறதுக்கு தயாரா இருக்கான், 40 கதையோட உட்காந்துருக்கிறான். ஆனா அவங்களால வாயை திறக்க முடியல. தெர்மாமீட்டர் இருக்கு, கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு வாய். அப்படியே சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரையும் எடுத்து அவங்களுக்கு டெம்பரேச்சர், அதனுடைய வெப்பநிலை என்ன, உங்க பேர் என்னன்னு குறித்து ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. தெர்மாமீட்டர் எடுத்த பிறகு இவன் பேச ஆரம்பிச்சான். இந்த 41வது ஆள் விரல் நசுக்கணும், உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கறதுன்னா இது விவசாயம் இல்லாமல் போச்சு, ஒரு டாக்டர் மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாரு, இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம் அப்படின்னு கத்துறான். இதுக்கு முந்தின ஆள் இருக்கான 40வது ஆள், அவன் அட்வைஸ் பண்றான், அறிவுரை, சார் இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, இப்பதான் விஷயம் மெசேஜை சொல்றோம், சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு இன்னைக்கு கொண்டாடுறோம். இது மாதிரி இடத்துல தான் நாம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இப்படிலாம் அதிக பிரசங்கத்தனமா கத்தப்படாது, மரியாதையா உட்கார் அப்படின்றான். அப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுது. நீ இவ்வளவு புத்தி சொல்றேடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு. நான் தபால் கொடுக்க வந்தவையா, தினம் இப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் வச்சு பார்ப்பாங்க, மறுபடியும் சட்டையை மாட்டி நான் மாட்டி தபால் கொடுத்துட்டு போறேன். இப்போ என்ன கெட்டு போச்சு, இதுல எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் தகவல் வடிவம். சகிப்புத்தன்மைங்கிறத பத்தி நடுவில் ஒருத்தர் சொல்லுவது மாதிரி அந்த மெசேஜையும் சொல்லிட்டு செய்தியை ஒரு கதையை உண்டு பண்ணிடுறேன். அதாவது நான் வானொலியில பேசுகிற அத்தனை விஷயங்களும் அப்படியே புத்தகங்களா வந்திருக்கு. இது வரைக்கும் 25 தொகுதிகள் வந்திருக்கு சென்னையில. அந்த 25 தொகுதிகளுடைய அந்த சன்மான தொகை ராயல்ட்டின்னு சொல்றமே, அதை பார்வையற்றோர் அமைப்புகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதே பேச்சு மொழியிலேயே வந்திருக்குது அந்த புத்தகங்கள், சென்னையில பிரபலமா வந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப நேற்று கூட இங்க வந்திருந்தேன், இந்த முத்துமாரியம்மன் கோயில் முத்தமிழ் விழாவுக்கு. இப்போ என்னை வரவேற்று பேசும்பொழுது சொன்னார்கள், நல்ல தமிழை கேட்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழை கேட்கறதுக்காகத்தான் நானே இங்கே வந்திருக்கிறேன்,
ஏன்னா அங்கே யாரும் தமிழ் பேசுறது இல்லை சரியா அப்படின்னு சொன்னான். அது ஒரு தமிழ் வந்து பேசாததுக்கு காரணம் வேற ஆங்கிலத்தின் மீது உள்ள காதலால் அல்ல. அங்கே இருக்கிற அது சின்ன வயசுலேருந்தே தமிழ் வழி கல்விங்கிறது இப்போ தான் அந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கில வழியிலேயே படித்ததும் பிள்ளைகள்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்திலே படிக்கிறதுனால ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டுது. முன்னாடி இப்போ இவர்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வந்த பிறகு அந்த ஆங்கில மோகம் கொஞ்ச காலத்துக்கு அப்படியே நீடிச்சுக்கிட்டு வந்தது. இப்போ தமிழ் உணர்வு இப்போ தான் மெல்ல மெல்ல திரும்பிட்டு இருக்குது. இப்போ வந்து தமிழில் வந்து பெயர் பலகை வைக்கணுங்கிறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுங்க. தமிழில் பெயர் பலகை வையுங்கள், தமிழ்ல பெயர் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். ஒரு உலகம் பூரா சுத்தினவர் வந்து சென்னையில் வந்து சொன்ன கமெண்ட் ஒரு விளக்கம் என்னன்னா, நான் ஐரோப்பா ஜெர்மனியில் இருக்கும்பொழுது ஜெர்மனியில் இருக்கிற உணர்வு வந்தது, ரஷ்யாவில் இருக்கும்பொழுது ரஷ்யாவில் இருக்கிற உணர்வு வருது, அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற உணர்வு வருது, ஆனால் சென்னையில் இருக்கும்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிற உணர்வு வருதுன்னார். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் ஆங்கில எழுத்துக்கள், பேசுகிறதெல்லாம் ஆங்கில கலப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு அந்த கவலை எங்களுக்கும் உண்டு. இப்போ இந்த அடுத்த தலைமுறை நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ என்னுடைய மகளுக்கு செந்தமிழ் செல்வின்னு பெயர் வச்சேன். அப்படி ஒரு உணர்வு ஒரு கட்டத்தில் வந்து இப்போ தான் எல்லாம் தமிழ் பெயர் சூட்டுவது, தமிழில் படிக்கும், தமிழ் வழி கல்விக்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ் வழி குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி வேணுங்கிறது தமிழ்நாட்டில் போராட்டம். அப்படி ஒரு அந்த உணர்வு இப்போ மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனால மெல்ல தமிழினி சாகுங்கிறதெல்லாம் போய் மெல்ல தமிழினி வாழும் அப்படிங்கிறது தான் அந்த நல்ல நிலைமைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இதுலேயே இப்போ நயாகராவிலேயே சொன்னார்களாம். நயாகரா இவர் சொன்னார், நம்ம வலம்புரி ஜான் ஒரு தடவை அங்கே போகும்பொழுது நயாகரா நீர்வீழ்ச்சியில் நல்வரவுன்னு தமிழில் எழுதிருந்தான் முகவரியில். இவர் அதை சுற்றி காட்டும்பொழுது 2 பேர் பிற நாட்டுக்காரங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம். அது என்ன தமிழ்னா தமிழில் இருக்குது. ஏன் எழுதியிருக்காங்கன்னா தமிழ் ஒரு மூத்த மொழி, இது ஒரு பெரிய உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி, அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள்னு. தமிழ்னு ஒரு மொழி இருக்கா, அது எங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு காதுபட. இப்போ பக்கத்தில் இருந்தவர் போனார், தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கா, தமிழர்கள் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம் ஈழத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாராம். இவருக்கு கொஞ்சம் வெக்கமாக போச்சான். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லை ஈழத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னது ஒரு வகையில் எனக்கு பெருமையாக இருந்தது, வெக்கமாக இருந்ததுன்னு சொன்னார் அவர். ஆனால் அந்த உணர்வு வந்து இப்போ தமிழகத்தில் அந்த மெல்ல வந்துகிட்டு இருக்குது. அதனால அடுத்த தலைமுறையில் இன்னும் இதை விட மேம்பட்ட நிலைக்கு வரலாம். அது வந்து எப்பொழுதுமே தொகையில் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த அலட்சியம் வந்துடும். மக்கள் தொகை குறைவா, இப்போ தமிழர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, அந்த தமிழ் உணர்வும் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற பறந்து கிடக்கிற இடம் இருக்கு பாருங்க, அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் நேசமும் இருக்காது. நான் இப்போ சமீப காலத்தில் சில வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூட போகிறது உண்டு. இந்தியாவிலேயே வந்து கேரளாவிலேயும் ஆந்திராவில் அல்லது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர் சங்கங்கள், தமிழர் அமைப்புகள் இருக்கு பாருங்க, அவங்க தமிழ் தான் பேசணும், தமிழை பேசணுங்கிறது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது பறந்து கிடக்கிற இடத்துல அந்த ஒரு அலட்சியம் வந்து நாம் வந்து குழந்தை பிறக்கிறோம் பாருங்க, பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்கிறதாக புள்ளி விவரம் குழந்தை நிபுணர்கள். நாமெல்லாம் வயசானது இப்போலாம் 15 தடவை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு. சராசரியாக நாம் சிரிக்கிறது 15 தடவை. குழந்தை 200 தடவை சிரிக்குதான். குழந்தைகள்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அது. அந்த குழந்தை தன்மை வந்து இருந்ததுன்னா ஒரு குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படிங்கிறது இப்போ மருத்துவ உண்மை. அந்த சிரிப்புத்தன்மை இயல்புத்தன்மை குறைஞ்சதுனால தான் இப்படி. சின்ன வயசுலேயே அவங்க சொன்னது மாதிரி அந்த துப்பாக்கி பொம்மையே பண்ணக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து துப்பாக்கின்னு ஒரு பொம்மையை அதை வந்து சின்ன வயசில் அந்த துப்பாக்கியை கொடுத்து அதை சுட சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்குறோம். சுட்டா ஆசையாக இருக்குது. அவனே கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிஜம் துப்பாக்கி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த சின்ன குழந்தைகளை வளர்க்குறதுல தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை தன்மை மாறாமல் வளர்க்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த 200 தடவை சிரிக்கிற தன்மை, அதாவது மனிதனுடைய இயல்பு தன்மையே சிரிப்பு தான். சிரிப்பு வந்து சிறைப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா, காலங்காலமாக ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், கடைநிலை ஊழியர் சிரிச்சா, இப்படி சொல்லி சிரிப்பு ஏதோ பாவகரமான செயல்ங்கிறது மாதிரி பண்ணி அது இப்போ சிறைப்பட்டிருக்கு நம்ம ஊர். இப்போ சிரிக்கிறது கூட ஏதாவது மரியாதை குறைஞ்சிருமோன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஜோக்குங்கிறது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு சாவி. அதாவது ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குங்கிற சாவியை உபயோகப்படுத்துகிறோம். வேறு மனுஷனுக்கு ஜோக்கே தேவைப்படாது சிரிக்கிறதுக்கு. ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுது அது முகத்துக்கிட்ட ஒரு கிளுகிழப்பி ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழப்பை சத்தம் தான் சிரிக்க வைக்குது, அது ஜோக்கு இல்லை. ஆனால் அதே கிளுகிழப்பி ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். அதே தன்மையில் ஒரு தாத்தாவும் சிரிச்சாருன்னா
அவருக்கு உடல் ரீதியாக எந்த கோளாறும் வராது. அதனால அந்த இதய நோய் வராமல் இருப்பதற்கு அதுதான் வைத்தியம்ங்கிறத. இந்த விழாவில் தொட்டா சிரிக்கிறாங்கல்ல, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த இடத்துல தொட்டா விழாவில் ஏன் மனுஷன் சிரிக்கிறான் அப்படின்னா, அது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார். மென்மையான நரம்புகள் இங்கே இருக்குது, இங்கேருந்து மூளைக்கு போய் தொடர்பு இருக்குது, அதனால் இங்கே தொட்டா சிரிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னார். அடுத்தபடி ஆராய்ச்சி பண்ணவர் சொன்னார், சரி மென்மையான நரம்புகள் இங்கே இருக்குது, அங்கே போனால் சிரிப்பு வருது, நானே தொட்டுக்கிட்டா ஏன் சிரிப்பு வரலன்னார். இப்போ அது ஏற்கனவே கண்டுபிடிச்சதும் தப்பாக போச்சு. அதனால இது வரைக்குமே இன்னும் இந்த உண்மை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த விழாவில் தொட்டா மனுஷன் ஏன் சிரிக்கிறான், சிரிப்பு வருது, நம்ம தொட்டா ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு யாரும் காரணம் சொல்லலை. ஒரு யூகம் என்னன்னா, இது ஒரு வைத்திய முறையாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்குதான். இந்த அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் இருக்கு இல்லையா, மனுஷனை இப்படி தொட்டு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்தலாம். அதனால இது ஒரு மருத்துவ சென்டர், மெடிக்கல் சென்டர். இது இந்த விழாங்கிறது ஏதோ ஒரு மருத்துவ மையம் அப்படிங்கிறத இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த சிரிப்பு தன்மை கெடாம இருந்தா, இயல்பு தன்மை மாறாம இருந்தா ஒன்றும் குறையில்லை. ஆனா மனுஷனை மறுபடியும் குழந்தையாக்க முடியாது, அதை சிரிக்கணுங்கிறதுக்காக. ஆனா சிரிப்பு கொண்டு வரலாம். அதுக்கு வேடிக்கையாக சொல்றது உண்டு. ஒருத்தர் மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு. ஒரு பாட்டியம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய் ஒரு பாட்டில் மாத்திரை கொண்டு வாங்கிட்டு வந்துதான். மறுநாள் அதே பாட்டியம்மா 30 வயசு பொண்ணா போயிருக்கு அதே டாக்டர் கிட்ட. இடுப்புல கைக்கு வந்த ஒண்ணு கட்டவரில் வாயில வச்சுக்கிட்டு அது பாட்டு உட்காந்துருக்கு, ஒரு வயசு குழந்தை. போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று வந்தேன், நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஏதோ ஆர்வத்தில் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனா ஒரு 30 மாத்திரையை சாப்பிட்டுட்டேன், இப்படி ஆயிட்டேன் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இது ஏமா கவலைப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் ஆசைப்படுறாங்க, நீ வயசு குறைஞ்சிட்டு சந்தோஷப்படு அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், பரவாயில்ல டாக்டர், என்னை பற்றி பரவாயில்ல, இடுப்புல பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டு இது என் வீட்டுக்காரரு, உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, இது எப்படியாவது இறக்கி விடுங்க மாத்திரையை கொடுத்து அப்படின்னாரான். அதனால அவர் என்னன்னா, ஏதோ சம்பந்தமே நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத கட்டாரில் ஆயில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு, இது எந்த பாவமும் அறியாத மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு. அதனால இயற்கைக்கு மாறா நம்ம வயசை குறைச்சாலும் இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் உண்டு. அது முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சிரிக்க முடியும், குழந்தைகள் மாதிரி சிரிக்கலாமே தவிர குழந்தைகள் ஆக முடியாது. காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா?